ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்டோரோலா வந்து தன்னோட மோட்டோ H50 நியோ அப்படிங்கிற மொபைல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, மோட்டோரோலா ஒவ்வொரு பட்ஜெட் ரேஞ்சிலையுமே வந்து அவங்களோட ஒவ்வொரு டிவைஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து மோட்டோரோலாவுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் கிடையாது. ஓகேவா? ஆப்வியஸாக எல்லாருமே வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, நல்ல ஃபோட்டோஸ் வரணும், நல்ல பேட்டரி பேக்கப் வரணும், ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் மோட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன தான் மற்ற எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் தந்தாங்க அப்படின்னாலும், கேமரா இடத்துல வந்து மோட்டோரோலா வந்து நல்லா சொதப்பி விட்டுருது. மோட்டோரோலா வந்து கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்ஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக ஒர்ஸ்ட்டு. ஏன்னா மோட்டோரோலா டிவைஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படிங்கிறபோது இல்லை, கேமரா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்ஸ்ட்டு ஏன் என்கிட்டயே கூட மோட்டோரோலா தான் இருக்குது. ஆனால் கேமராவுக்காக வந்து நான் வேறு யாருக்குமே இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எப்போவுமே ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து பேட்ரி பேக்கப் மோட்டோரோலா அது வந்து தாறுமாறு, ப்ளஸ் சாஃப்ட்வேர் நான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யார் தந்தாலுமே வந்து நியர்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யார் தந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். OnePlus ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தரும், நியர்பையில் தரும். அதுக்கப்புறம் இது நத்திங் ஃபோனும் நியர்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தரும். மற்றவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து ஸ்கின்ஸை அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் லேகியாவோ இல்லை ஆடு ஆன ஏதாவது பாப்பப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் OnePlus, நத்திங்கு, இந்த மோட்டோரோலா இதுலாம் வந்து ஆட்ஸு அப்படிங்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப க்ளீனான சாஃப்ட்வேர், சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனான சாஃப்ட்வேர். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஆகஸ்ட் 29க்கு வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் மொபைலில் வந்து Dimensity 7300 சிப்செட், இது மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். இதில் 120 ஹெர்ட்ஸ்க்குள்ளே POLEDக்குள்ளே டிஸ்பிளே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.4 இன்ச்சுக்குள்ளே டிஸ்பிளே, ப்ளஸ் இது வந்து 50 மெகா பிக்சலுக்குள்ளே சோனி LYT700C அப்படிங்கிற ப்ரைமரி சென்சர், அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சர் கேமராவை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் கேமரா இவங்க ஃப்ரண்ட்டில், ப்ளஸ் 4310 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள பேட்டரி, 68 வாட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இது சப்போர்ட்டடாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கேமரா ஆப்பை வந்து இவங்க ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னாலே இல்லை. கேமரா இந்த சென்சர் வந்து நல்லா கேப்சர் பண்ணக்கூடிய சென்சர் தான். ஆனால் இவங்க கேமரா ஆப்பை சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. இந்த இஷ்யூ வந்து இப்போ இருந்தில்லை, இந்த இஷ்யூ வந்து பல வருஷமாகவே இருக்குது. கேமரா ஆப் வந்து மோட்டோரோலாவது ரொம்பவும் லேகியாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.